வணக்கம் ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ். டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 டைப்பில் ஒரு தனி நபராக இருக்கக்கூடிய நபரை நம்ம ஒரு வாடிக்கையாளராக ஒரு கஸ்டமராக மாற்றுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான கிளாஸு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி நாம் செயல்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காரணம், நம்மளுடைய என்கொயரி வரக்கூடிய நபர்களை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கஸ்டமராக மாற்றணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கம் இல்லையா, நம்ம பர்பஸே அதுதான். அப்போ அதுக்கு இந்த 4 டைப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த 4 டைப் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐடிஏன்றது தான் இன்றைக்கி இந்த 4 டைப்புடைய ஃபார்முலா. இந்த 4 எழுத்து தான் ஏஐடிஏ. இந்த 4 எழுத்தும் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதில் ஏன்றது முதல் எழுத்து. ஏன்றது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ். ஏன்றது அவேர்னஸ். அவேர்னஸ்னால் என்ன? விழிப்புணர்வு இல்லையா. நம்ம தொழிலை பற்றி, நம்ம பொருளை பற்றி மக்களுக்கு நம்ம கொடுக்குற விழிப்புணர்வு தான் அவேர்னஸ். 2 பார்த்தீங்கன்னா ஐன்றது இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா என்ன? ஐன்றது இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா என்ன? ஆர்வம். அதாவது ஒரு நபர் ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறோம், அதில் அவருக்கு ஆர்வம் உருவாகிறது, அதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட். ஓகே. 3வது பார்த்தீங்கன்னா டிசைர். டிசைர்னா என்ன? அதாவது ஆசை, முடிவெடுக்கிறது. அதாவது நான் விழிப்புணர்வு கிடச்சி அதில் நான் ஆர்வமாகி நான் முடிவெடுக்கிறேன், இந்த பொருள், இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த பொருளை நான் வாங்கலாம் அப்படின்னு நான் முடிவெடுக்கிறது தான் இந்த டிசைர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது ஏ அப்படின்றது ஆக்ஷன். ஆக்ஷன் என்ன? நான் செயல்படுத்துகிறேன். தொழிலாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்? தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறேன். பொருளாக இருந்தால் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ஆக்ஷன். அப்போது ஏஐடிஏன்றது அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டிசைர், ஆக்ஷன். இந்த 4 விஷயமும் ஒரு தனிநபரை நம்ம ஒரு கஸ்டமராக மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அப்போ விழிப்புணர்வு, அவேர்னஸ்ன்றது என்னது? நமக்கு விழிப்புணர்வு இல்லையா. இந்த விழிப்புணர்வை நம்ம எவ்வளவு பேருக்கு கொடுக்குறோம் அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஆக்ஷனில் முடிகிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வில் ஒரு 10 பேருக்கு தான் நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க? ஆர்வம் ஆவாங்க. ஆர்வம் எத்தனை பேர் ஆவாங்க அப்படின்னா, ஒரு 50%, ஒரு 5 பேர் ஆர்வமாகறாங்கன்னு வச்சுக்குவோம். ஏன்னா உதாரணம், இன்றைக்கி ஒரு நல்ல எந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் பேர் அதை கேர்லெஸ்ஸாக தான் பார்ப்பாங்க. ஆனால் அதில் ஒரு 5 பேர் இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க, ஆர்வம் ஆகுறாங்கன்னா, அதில் எத்தனை பேர் டிசைர், எத்தனை பேர் முடிவெடுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு முடிவெடுக்கக்கூடியவங்க ஒரு 2 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேர் முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேர் முடிவெடுத்தவங்களில் எத்தனை பேர் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஆக்ஷன்றது செயல்படுத்துறது ஒருவேளை 0வாக இருக்கும். என்ன காரணம் 0 வர்றதுக்கு? இப்போது இன்றைக்கி நம்மளே யோசிப்போம், நம்மளையே நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ விஷயத்த வாங்கணும்னு முடிவு எடுத்திருப்போம் இல்லையா. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வாங்கணும், இன்றைக்கி நம்ம கனவு, நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா நமக்கு. அது வாங்கணும், இது வாங்கணும், நிறைய வீட்டில் அந்த பொருட்கள் வாங்கணும், இந்த பொருட்கள் வாங்கணும், நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணியிருப்போம்? முடிவெடுத்திருப்போம். ஆனால் முடிவெடுத்த எல்லா விஷயத்தையும் நம்ம வாங்கியிருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. முடிவெடுத்து வச்சுருக்கோம். எப்போ வாங்குவோம்? நமக்கு அந்த பொருளாதாரங்கள், சூழ்நிலைகள்லாம் மாறி நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த முடிவெடுத்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? க்ளோசிங், நம்ம முடிவெடுத்த விஷயத்த வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவோம் இல்லையா. அதே போல் தான் நீங்கள் 10 பேருக்கு விழிப்புணர்வு கொடுக்குறீங்கன்னா, அதில் 5 பேர் ஆர்வம் காட்டுறாங்க, 2 பேர் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்தவங்க என்ன பண்ணுறதில்ல? வாங்கிறதில்ல. இதுதான் நடக்குது. அப்போது நம்ம எங்கே கரெக்ட் பண்ணணும், எங்கே சரி பண்ணணும் அப்படின்னா, விழிப்புணர்வு கொடுக்குற இடத்துல 100 பேருக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆர்வமாகிறது 50%, 50 பேர் ஆர்வமாகறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 50 பேர் 50%ன்ற ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ஒரு கால்குலேஷன் தான். ஜஸ்ட் ஒரு உதாரணம், எக்ஸாம்பிள் தான். 50 பேர் என்ன ஆகுறாங்க? ஆர்வமாகறாங்க. அந்த 50 பேரில் ஒரு 20 பேர் என்ன ஆகுறாங்க? முடிவெடுக்கிறாங்க. 20 பேர் இந்த ப்ராடக்டை, இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவெடுத்ததில் கண்டிப்பாக ஒரு 10 பேர் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க? ஆக்ஷன் செயல்படுத்துவாங்க. ஓகே.
அப்போ செயல்படுத்துகிறாங்கன்னு என்ன காரணம்? நம்ம அவேர்னஸை அதிகப்படுத்துகிறோம். அப்போது எல்லாத்துலேயுமே அந்த பர்சன்டேஜ் அதிகமாகுது. அதிகமாகிறதுனால க்ளோசிங் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. இதே 100 பேர் இடத்துல 1000 பேருக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் 500 பேர் ஆர்வமாகறாங்க, அதில் 200 பேர் உங்களுக்கு முடிவெடுக்கிறாங்க, அதில் 100 பேர் உங்களுக்கு க்ளோசிங் ஆகுது. அப்போது நம்ம கவனம் செலுத்த வேண்டியது எங்கே? இந்த அவேர்னஸ் அப்படின்ற இந்த விழிப்புணர்வில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துனீங்கன்னா எவ்வளோ பேருக்கு உங்களுடைய பொருளையோ உங்களுடைய தொழிலையோ எவ்வளோ பேருக்கு நீங்கள் அவேர்னஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டுடைய பர்சன்டேஜ் கூடும், அந்த அளவுக்கு முடிவெடுத்தலுடைய பர்சன்டேஜ் கூடும், திரும்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும்? க்ளோசிங்குடைய ரிசல்ட்டும் அதிகமாகும். ஆனால் நம்ம இருக்கிற ஒரு 10 பேர்கிட்ட 20 பேர்கிட்ட மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இன்றைக்கி விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம், அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். டியர் லீடர்ஸ் அண்ட் டியர் பார்ட்னர்ஸ், நாம் செய்ய வேண்டியது அவேர்னஸை அதிகப்படுத்தணும், விழிப்புணர்வை அதிகப்படுத்துங்க. உங்கள் ப்ராட்காஸ்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ எல்லாருக்குமே நீங்கள் இந்த நம்மளுடைய போஸ்டிங்கை, நம்மளுடைய மார்க்கெட்டிங், இந்த போஸ்டிங் எல்லாம் என்ன பண்ணுங்கள்? அவேர்னஸாக மாற்றுங்க. எவ்வளோ பேருக்கு உங்களால் அதிகமாக அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ அதில் மேக்ஸிமம் 50% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்தோட உங்களுக்கு கஸ்டமர்ஸாக க்ரியேட் ஆகிறாங்கன்னா அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் 10% உங்களுக்கு க்ளோசிங் கன்ஃபார்மாக இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நாம் செய்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு, இந்த ப்ராசஸுக்கு, இந்த சிஸ்டத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸு. AIDA, ஏன்றது அவேர்னஸ், ஐன்றது இன்ட்ரெஸ்ட், டின்றது டிசைர், ஏன்றது ஆக்ஷன். இந்த 4 ஸ்டெப்பு மூலமாக ஒரு தனி நபரை கூட நம்ம என்ன பண்ணலாம்? கஸ்டமராக, நம்மளுடைய வாடிக்கையாளராக மாற்ற முடியும். ஓகே, நம்ம தொழிலும் சேம் அதே தான். நம்ம தொழிலை பற்றியும் அவேர்னஸ் கொடுக்கணும், நம்ம ப்ராடக்ட்டை பற்றியும் அவேர்னஸ் கொடுக்கணும். அவேர்னஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்போம். அவேர்னஸுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அவேர்னஸ் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் கேம்பு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். நீங்கள் உங்களை எவ்வளோ பேருக்கு தெரியுது அதுதான் விஷயம். நீங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியுறீங்க, நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்க அப்படின்றத எவ்வளோ பேருக்கு காட்டுறீங்க, அதுதான் அவேர்னஸ். அந்த அவேர்னஸை நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய நபர்கள் இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க, நிறைய நபர்கள் முடிவெடுத்து உங்களோட இணையணும் அப்படின்னு நினைப்பாங்க, நிறைய பேர் செயல்படுத்தவும் செய்வாங்க. ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி இந்த 4 டைப்ஸை நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். நிச்சயமாக இதை செயல்படுத்தி சக்ஸஸ் ஆகும். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ்.